கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தின ஆண்டவர். இது 4வது மாதம். இந்த வருஷத்தினுடைய முதல் 4ல் ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு முடிக்க செய்தார். இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு முடிக்க செய்தார். இன்னும் 3 காலங்கள் நமக்கு உண்டு. ஆக அடுத்தது தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒருவர் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. இந்த காலை ஆராதனையில் இந்த 4வது மாதத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் அவர் தந்தருள்வாராக. இந்த வார்த்தை கண் தெரியாத ஒரு தகப்பன் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்து அவன் பார்வையற்றவனாய் வயது சென்றவனாய் இருந்தான். அப்பொழுது மரிப்பதற்கு முன்பதாக தான் நேசித்த தன் மூத்த மகனை கூப்பிட்டு, மூத்த மகனே இங்கே வா, நீ போய் காட்டில் போய் வேட்டையாடி நீ எனக்கு ஆகாரத்தை சமைத்து எனக்கு பிடித்தது போல் கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து பின்பதாக நான் மரிக்க வேண்டும் என்று தன் மூத்த குமாரனிடத்தில் ஈசாக்கு சொல்லுகிறார். ஆனால் அதை கேட்ட ரெபெக்காள் தன் இளைய குமாரன் யாக்கோபை அழைத்து, நான் சொல்லுகிற வார்த்தையை நீ அப்படியே கீழ்ப்படி என்று சொல்லி யாக்கோபை அழைத்து ஈசாக்குக்கு பிடித்தது போல சாப்பாடை சமைத்து இப்பொழுது யாக்கோபை ஈசாக்குக்கு நேராக அனுப்புகிறாள். அனுப்பும் பொழுது இப்பொழுதுதான் ஒரு பயம் இருக்கிறது யாக்கோபுக்கு. ஒருவேளை எங்கள் அப்பா என்ன நான் ஏமாத்துறவன் நினச்சிட்டு ஆசீர்வாதத்தை வாங்காமல் ஒருவேளை சபிச்சிட்டாருன்னா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த சாபம் என் மேலே வரட்டும், நான் சொல்கிற மாதிரி நீ அப்படியே கேளு என்று சொல்லி யாக்கோபு ஏசாக்கு இருக்கிற ரோமத்தை போல ஒரு ரோமத்தை தன் கையில் போட்டுக்கொண்டு யாக்கோபு போகிறான். போகும் பொழுதுதான் ஈசாக்கு சொல்லுகிறார், இந்த சத்தம் யார் மாதிரி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு மாதிரி இருக்கு. ஆனா தொட்டு பார்த்தா யார் மாதிரி இருக்கு? ஏசா மாதிரி இருக்கே. சத்தம் யாக்கோபு மாதிரி இருக்கு, ஆனா தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி இருக்கே என்று சொல்லி பின்பதாக ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த விதத்தை தான் இங்க பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆசீர்வாதம் என்னது? எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. மனதார ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் 4 காரியங்கள் நீங்க பார்க்கலாம். அங்கேதான் இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? யாக்கோபே, உன்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? வானத்தின் பனி. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பூமியின் கொழுமை. 3வது மிகுந்த தானியம். 4வது மிகுந்த திராட்சரசம். இன்னொரு முறை சேர்ந்து இன்னொரு முறை படிக்கலாமா? இன்னொரு முறை படிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிக்கலாமா? தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. யாக்கோபுக்கு ஒன்று தெரியும், எங்க அப்பா கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு தெரியும். ஆனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன்னு அதே போல சொல்லுகிறேன். இந்த 4வது மாதத்தினுடைய 1வது நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க. ஆனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த காலைவேளை சொல்ல முடியும், ஆண்டவருடைய வானத்தின் பணியினாலும் பூமியின் கொடுமையினாலும் மிகுந்த தானியத்தினாலும் மிகுந்த திராட்சரசத்தினாலும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக.
அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் கர்த்தர் நினைத்த ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு வந்தது. ஒரு 4 நிலையில் உங்கள் மத்தியில் இந்த கால நேரத்தில் பேசி முடிக்கும்படி விரும்புகிறேன். இந்த வசனத்தை வச்சு தான் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தப் போகிறார். ஆயத்தமாகவும் நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம உங்கள் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் இந்த 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு ஆசீர்வாதம் 27வது வசனத்தில், 27வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனையை கர்த்தர் ஆசீர்வதித்து வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. முதலாவது தனிப்பட்ட ஆசீர்வாதம். எழுதிங்க பார்க்கலாம். இது தனிப்பட்ட ஆசீர்வாதம். எது? வானத்தின் பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், மிகுந்த திராட்சரசம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படி விரும்புகிறார். மிக மிக முக்கியமானது, தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரவானா இருக்கணும். எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு நபரை எதிர்பார்க்கிறார்னா தனிப்பட்ட நபரை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு ஒரு நிபந்தனை ஒன்று காணப்படுகிறது, ஒரு காரியம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. பாஸ்டர், நான் அந்த அளவுக்கு படித்தவன் கிடையாது, அந்த அளவுக்கு நான் விவரம் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு பணம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்குகளை. ஆனால் ஒன்றை மட்டும் பரதுறாத, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே தங்கி இருக்குன்னா, முதலாவது கர்த்தருடைய தனிப்பட்ட நபராய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்பர் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தனிப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய ஒரு காரியங்கள் இருக்கு. என்ன படிங்க பார்க்கலாம். 27 வசனத்தை இன்னொரு முறை. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அவன் கிட்டே போய் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முதலாவது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நம்ம யார்கிட்ட போனோம் சொல்லுங்க? தேவன் கிட்ட போகணும். பேதுரு ஆண்டவரை எப்படி பின்பற்றினானா பைபிளில் போட்டிருக்கு? தூரமாய் பின்பற்றினான். இந்த 4வது மாதத்தில் ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தரணும்னு விரும்புகிறார். மிக முக்கியமானது, அவர் கிட்ட போய் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நான் ஜெபத்தில் சொன்னேன்ல, இந்த மாதம் கடந்த 3 மாதம் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எவ்வளோ மணி நேரம் முழங்கால இருந்திருப்பீங்க? எல்லாம் உலகம் முழுவதும் குண்டு பாதுகுதுன்னு சொல்கிறாங்க, நேற்று கேட்டால் நியூக்ளியர் பாம்புன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 மாதம் கர்த்தர் நம்ம ஜீவனோடு பலத்தோடு வச்சிருக்காருன்னா அது கர்த்தர் கிருபை. இந்த 3 மாதம் எத்தனை பேர் இருந்தவங்க? தெரிஞ்ச நண்பர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை ஆம்புலன்ஸ் சத்தத்தை நம்ம கேட்குறோம்? எத்தனை முறை நான் ஒவ்வொரு வாரமும் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவேன் யாரையாவது சந்திக்கிறதுக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த மட்டும் கர்த்தர் நடத்தி வர்றார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர், நம்ம நேசிக்கிற ஆண்டவர் கேட்குறது, என் கிட்டவா, என் கிட்டவா. இது வரைக்கும் நீ எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ யார்கிட்டவா? தேவன் கிட்ட. அடுத்த வார்த்தை சொல்கிறது, அடுத்த வார்த்தை, அவன் கிட்ட போய் அவனை என்ன செய்யனா? முத்தம் செய்தான். இன்னொரு புறம் சொல்லுங்க பார்க்கலாம். முத்தம் செய்தான். ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை முத்தம் செய். அப்படி முத்தங்களினால் என் இருதயம் கவரப்படுகிறது. 2வது அதிகாரம் நினைக்கிறேன்ல, சங்கீதம் 2வது அதிகாரமா கடைசி வசனத்தில், நீங்கள் வழியிலே நிர்மூலமாகாதபடி குமாரனை முத்தம் செய்யுங்கள், அவருடைய கோபம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. 2வது அதிகாரம் சங்கீதம் 2வது அதிகாரம் கடைசி வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை நீங்கள் முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்போ முதலாவது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்கிறார், என் மகனே கிட்டவா.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், அது 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு என்ன பண்ணுவாரு? தந்தருள்வார். இரண்டாவது இந்த ஆசீர்வாதத்தின் இன்னொரு நிலைமை உண்டு. முதலாவது நிலைமை தனிப்பட்ட ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு நிலைமை உண்டு, இது விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். எழுதிங்க பார்க்கலாம். விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். யாக்கோபு ஒரு வாலிபன். யாக்கோபு தன் வீட்டில் இருந்தவன். பைபிளில் போட்டிருக்கு, தன் தாயோட கூடாரத்தில் அவன் தங்கினவன். அவனுக்கு போய் நீ கேட்டீங்கன்னா வானத்து பனின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பூமியின் கொழுமைன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அவன் இடத்துல போய் மிகுந்த தானியம்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது. மிகுந்த திராட்சை சொன்னால் ஒன்றுமே. ஆனால் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்களேன், அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் காட்டில் போய் ஒவ்வொன்றா போய் வேட்டையாடி வருகிறவன். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே அவனுக்கு கண்களுக்கு ஒன்றுமே பண்படலை. ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லி விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். சத்தமா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னப்படுவார்? எனக்கு கொடுப்பார். யாக்கோபுக்கு நீங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புரியாத காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. உனக்கு தெரிஞ்சதை, உனக்கு வேண்டியதை, உனக்கு பிடித்ததை ஒரு தரார்னா அது சாதாரணதான். ஆனால் உனக்கு அறியாத காரியத்தை கர்த்தர் தருகிறார்னா அதுதான் ஆண்டவர். காரணம், உனக்கு விளங்கி கொள்ள முடியாததை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியங்களை செய்ய பண்ணுகிற ஆண்டவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகள் அதை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டாவது விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர் சமூகத்தில் இன்னமும் சொல்லுகிறேன், இந்த 4வது மாதத்தில் இதுவரைக்கும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவது இதே வசனத்தில் 4வது நிலை, 3வது ஒரு நிலை என்ன சொல்லுகிறார்? 27, 28. தேவன் உனக்கு வானத்து பனி. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். பூமியின் சிலவற்றை அல்ல, பூமியின் கொழுமையை கொடுத்து, அப்புறம் மிகுந்த தானியத்தை. 3வது செழிப்பின் ஆசீர்வாதம். எழுதிங்க பார்க்கலாம். செழிப்பின் ஆசீர்வாதம். செழிப்பின் ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் சொன்னேன்? தனிப்பட்ட ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் விளங்கி கொள்ள முடியாத ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் செழிப்பின் ஆசீர்வாதம். என்னுடைய பார்வையில் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தருக்காய் செழித்து இருக்கணும். அப்படிதான் பைபிளில் எழுதியிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம், இல்லை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இப்போ படிக்கலாமா? இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திறவுகோலை உள்ள வசனம். சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 சேர்ந்து படிக்கலாம். மேலே ஸ்க்ரீனை பாருங்க பார்க்கலாம். சேர்ந்து படிங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கும் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் பலனை உனக்கு கொடுப்பாராக. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு அவர் என்ன பண்ணுவாரு? கொடுக்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, தேவ ஜனங்கள், உபாகமத்தின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள் அவர்கள் இன்னமும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போல, இன்னும் அவங்க வனாந்திரத்தில் தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, நீ வனாந்திரத்தின் சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் நிலைச்சு நின்னாதான் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆட்கள் யாருமே நிலைச்சே நிற்கல. அவங்க எப்படி தான் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கே வாழ்க்கை எது தெரியல, வழி எதுன்னு தெரியல, போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அவங்களுக்கே சொல்லுகிறார், என்னது, இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஐஸ்வர்யம், இந்த செழிப்பு, இது எல்லாமே வந்து பழைய ஏற்பாட்டில் தான், புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் என்னது இல்லை. புதிய ஏற்பாட்டில் வந்து நாம் இயேசுவை போல பாடுகளை சகிக்கணும், இயேசுவை போல உபத்திரங்களை சகிக்கணும், இயேசுவை போல மரணங்களிலே நம்ம வந்து பங்குள்ளவர்களாக இருக்கணும். செழிப்பு என்கிற காரியம் புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வந்து சிலுவை சுமந்து கொண்டு நட, இப்படி தான் இருக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் படித்தப்ப பைபிளில் அப்படி எழுதலை. புதிய பாட்டிலும் எழுதியிருக்கு. படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் சேர்ந்து படிக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மேலே ஸ்க்ரீனில் போட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38. படிங்க பார்க்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு என்னப்படும். அப்ப அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மட்டும் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எப்பொழுது? நீங்கள் கொடுக்கும் பொழுது. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று சொல்றார், உனக்கு நினைச்சதை கொடுத்துறாத. தசமபாகம் கொடுக்குறோம், தேவைகளுக்கு கொடுக்குறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுகிறார், மிக முக்கியமானது. இந்த பாத்திரமான இருந்தால் மாத்திரம்தான் நீ கொடுப்பதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன வசனம்? 37வது வசனம். அதே முந்தின வசனம் படிங்க பாருங்க. 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று முதலாவது நீ குற்றவாளிகளாய் மற்றவரை தீர்க்காதே. அடுத்தது, அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அடுத்தது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். இரண்டாவது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதே, அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள். மூன்றாவது, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் செழிப்பின் நாட்களை கர்த்தர் தருகிறார். தரித்திரம் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல அப்படி நினைக்கல. அப்படி இல்லை, கர்த்தர் உனக்கு செழிப்பின் நாட்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சிம்பிளாக சொல்கிறேன், இந்த பவனி நடந்துச்சு, யாருன்னே தெரியல, ஒரு ஆள் இவ்வளோ பெரிய டப்பாவில் எஃபி கேக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எப்படியும் ஒரு 15,000 இருக்கும். 500 கேக்கு, ஒரு கேக் அவ்வளோ காஸ்ட்லி. அது யார் பிரிண்டு வச்சாங்கன்னு தெரியல. நானும் எனக்கும் யாரும் ஃபோனும் பண்ணல. திடீர்னு வந்து காமிக்கிறாரு எஃபி கேக். இந்த கேக்கை நான் ஆர்டரே பண்ணலையே. நானும் சிசிடிவி கேமரா நானும் பெரட்டி பார்க்குறேன். என் கண்ணில் யாருக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த டப்பா எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாருன்னு மாத்திரம் எனக்கு புரியுது. ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், நீ கொடுக்க கர்த்தர் உனக்கு அவர் மடியிலே, உன் மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழு மட்டும் கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி, உன்னை ஐஸ்வர்யமானாய் கர்த்தர் மாற்றி, உன்னை செழிப்புள்ளவனாய் கர்த்தர் மாற்றி, மீது எடுக்கத்தக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. நான்காவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு
வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. நான்காவது, இது எப்படி வரும்னா, இது உன்னால வராது, இது யாரால வரும்? அத்தமா சொல்லுங்க. பரத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம். எழுதிங்க பார்க்கலாம். பரத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம். நான்காவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இது பரத்தினால், பரலோகத்தில் இருந்து உனக்கு உரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபு உங்களுக்கு தெரியுமா, அது வரைக்கும் யாக்கோபு அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருப்பான். அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்தான். ஆனால் தேவன் உனக்கு, ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தேவன், கையை ஓய்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் எனக்கு வானத்தின் பணியை திறப்பாராக. இன்னொரு முறை சொல்ல, வானத்தின் பணியை. அந்த வார்த்தையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் உனக்கு செய்வார்றான்னு சொல்றார். அது வரைக்கும் அவனுக்கு ஆண்டவரோட பெரிய லிங்க் கூட இல்லை. ஆனால் பைபிளில் அந்த வார்த்தையின் அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசம் இன்னைக்கும் அது இருக்குதுன்னா அதுக்கு காரணம், இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குதுன்னா அன்னைக்கு காரணம் அவங்க அப்பா அன்னைக்கு சொன்ன வார்த்தை, தேவன் உனக்கு. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது 1,40,40,000 பேர் இருக்கு. அது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கோத்திரத்தை காண்பிக்கிறது. இனி வரப்போகும் நாட்கள் வரைக்கும் அன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, தேவன் உனக்குன்னு சொன்ன வார்த்தை, அது அன்னைக்கு சொன்ன வார்த்தை, அது இன்னையும் அது நிறைவேறத்தக்க அது இருக்கிறது. ஆகவே தான் பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் எத்தனை முறை தரிசனமானாராம்? அந்த ஒரு வார்த்தை, தேவன் உனக்குன்னு சொன்ன வார்த்தை எத்தனை முறை தெரியுமா? தாவீது எத்தனை முறை தெரியுமா யாக்கோபுக்கு தரிசனமான? 4 முறை தரிசனமானாராம். அந்த ஒரு வார்த்தையிலிருந்து கர்த்தர் வாழ்க்கையை கர்த்தர் மாத்துகிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 4வது மாதத்தில் 4 ஆசீர்வாதங்களையும் 4 நிலையிலையும் கர்த்தர் உனக்கு தடுத்து 4 பரிவாரங்களை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 4 திசையிலிருந்து உனக்கு நன்மைகள் கர்த்தர் உனக்கு கொண்டு வரத்தக்க, 4 வழிகளிலே கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கத்தக்க கர்த்தர் உனக்காக அவர் இறங்கி பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.